ஏக்கருங்க 1000 ஏக்கரா? ஏதோ ஒரு பள்ளிவாசல், கான்மியான் பள்ளிவாசல் ஏதோ ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு இப்போ ஹைகோர்ட்ல. 1200 ஏக்கர் ஏதோ நினைக்கிறேன். அது கவர்மெண்ட் லேண்டுன்னு சொல்லிட்டாங்க. அது 100 ஏக்கர் தான் பள்ளிவாசலுக்கு சொந்தம், மற்றதெல்லாம் கவர்மெண்ட் லேண்டு ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு. இந்த ஜட்ஜ்மெண்ட் எப்படி வந்தது? முதலாவது, இந்த தாவா, இந்த வழக்கு வந்தால் என்ன செய்வோம் என்றா, உடனடியா வக்ஃபு போர்டுக்கு இந்த வழக்கு போகும். வக்ஃபு போர்டு ஒரு தீர்வை சொல்லும். இல்ல இல்ல அது வக்ஃபு இடம் தான்னு சொல்லணும் வச்சுக்குவோம். ஒவ்வொருத்தனே சொல்லும் இது எங்க லேண்டு தான் சொல்லும். அரசுக்கும் வக்ஃபு முஸ்லிம்களுக்கு இடையில வழக்கு வரும்போது வக்ஃபு போர்டை எதிர்த்து எங்க போவாங்கன்னா ட்ரிபியூனலுக்கு போவாங்க. ட்ரிபியூனல்னா என்ன சொல்றது? ஆணையம், நடுவர் மன்றம். நடுவர் ட்ரிபியூனலுக்கு போவாங்க, நடுவர் மன்றத்துக்கு போவாங்க. நடுவர் மன்றத்தினுடைய தீர்ப்பை எதிர்த்து உயர் நீதிமன்றத்தில், ஹைகோர்ட்ல அப்பீல் பண்ணுவாங்க. அப்படித்தான் இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. அப்போ பழைய சட்டத்தின் அடிப்படையில் தான் இந்த தீர்ப்பு, திருநெல்வேலி வழக்குல தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ உண்மையிலேயே அதற்கு சான்றுகள் இல்லை, டாக்குமெண்ட்டுகள் இல்லை என்றால் அது வக்ஃபு நிலம் என்று யாரும் ஆட்டைய போற்ற மாட்டாங்க. அது நீதிமன்றத்திலே போய் அது அரசுக்கே போய் சேர்ந்து விடும். அதுதான் நடைமுறை. பழைய சட்டத்தின் அடிப்படையில் தான் திருநெல்வேலி வழக்கிலே உயர் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி இருக்கிறது. ஆனா இப்ப என்ன சொல்றான்னா, கலெக்டரே அந்த அதிகாரத்தை எடுத்துக்கொள்வார். ஒரு இடம் வக்ஃபு இடமா கவர்மெண்ட் இடமான்னு கேட்டா கலெக்டர் தான் அதை முடிவு செய்வாருங்கிறான். கலெக்டர் எப்படி முடிவு செய்வாரு? கவர்மெண்ட்டுக்கு சார்பாக தானே முடிவு செய்வாரு. கலெக்டர்கள் என்ன செய்யறாங்க? முதலமைச்சர் வந்தா கொடையை பிடிச்சிட்டு பின்னால போறாங்க, கார் கதவை திறந்து விடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு இருக்கிற சில கலெக்டர்கள் தற்கொலையே பண்ணிக்கிறாங்க கர்நாடகால எல்லாம். இவங்க அரசியல்வாதிகளின் அட்டகாசம் தாங்க முடியாம. நான் நம்ம முதல்வரை சொல்லவில்லை, அவர் மாரி எனக்கு ஒரு ஷாப் கார்னர் உண்டு, அது வேற கதை. அப்போ கலெக்டர் என்ன சொல்வாரு? இந்த இடம் கவர்மெண்ட் லேண்டுன்னு தான் சொல்வாரு. ஆனால் உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கிறது என்றால், இது மாதிரியான பிரச்சனைகள் வருகிற போது கலெக்டருக்கு அந்த அதிகாரம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்பாடா அப்படின்ட்டான் நம்மால். உடனே கலெக்டருக்கு அதிகாரம் கொடுக்கலாம்னு சொன்னோம், உச்ச நீதிமன்றம் கொடுக்கலையே. அதுக்கு அடுத்து என்ன சொல்றான்னா, எங்களுக்கு தான் அந்த அதிகாரம் இருக்குன்ட்டான், நீதிமன்றத்துக்கு தான் அதிகாரம் இருக்குன்ட்டான்.